அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்முகா ரத்னா கொடுத்து வச்சவ எல்லா வகையிலயும் ஒத்து போற மாதிரி அவளுக்கு வெங்கடேஷ் புருஷனா அமைஞ்சிருக்காரு. ஆமால பரணி எம்பிட்டு போராட்டத்துக்கு அப்புறமா ரத்னா கல்யாணம் நடந்துச்சு. அது நினைச்சு பார்க்கும்போது இப்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க சண்முகா. அவளுக்குன்னு ஏதாச்சும் செய்யணும். ரத்னா மனசு மாதிரி வெங்கடேஷ் கூட வேலை ஆரம்பிச்சிட்டானா எனக்கு அதுவே போதுங்கிறாங்க சண்முகம். வீட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி அதுவே ஆறுதலா இருக்குங்கிறாங்க சண்முகம். ஆமாண்டா எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ ஒன்னும் கவலைப்படாத சரியா, படத்துக்கோ தூங்குங்கிறாங்க. இந்த பக்கமா ரத்னா வெங்கடேஷ வாங்க உள்ள வந்து படுங்கிறாங்க. இல்ல ரத்னா நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன், நீ போங்கிறாங்க. ரத்னாவும் சரின்ட்டு போறாங்க. ஓடி போ சீக்கிரமா என்னோட உண்மையான முகத்தை காட்ட போறேன், நீ கதற போற பார், அப்ப தெரியும் இந்த வெங்கடேஷ் யாருன்னு அப்படின்னு மனசுக்குள்ள வெறித்தனமா நினைச்சிட்டு இருக்காங்க வெங்கடேஷ். எஸ்கே குளிச்சுட்டு அந்த பக்கமா போறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சவுந்தரபாண்டி என்னது என்னைக்கும் இல்லாத இன்னைக்கு தலைக்கு குளிச்சுக்கிட்டு போறாளே, அப்படி என்னதான் இந்த முத்துப்பாண்டி ஆறுதல் சொன்னான்னு தெரியலையே. முத்துப்பாண்டிக்கு எஸ்கே கொண்டு போய் இந்தாங்க மாமா காப்பி குடிங்கன்னு கொடுக்குறாங்க. ஓ என்னது நைட்டு ஒருத்தி விக்கி விக்கி அழுதுகிட்டு இருந்தாலே அழகி எல்லாம் எங்க போச்சு, காக்கா தூக்கி போச்சான்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி. ஆமாமா காக்கா தான் தூக்கி போயிடுச்சு, என்னை கட்டினவர் அழகிய நிறுத்திற்காக ஒரு காக்காயை அனுப்பி அதை தூக்கிட்டு போக சொன்னாரு, காக்காயும் தூக்கிட்டு போயிடுச்சுங்கிறாங்க எஸ்கே. பாக்கியம் வெளியில டைனிங் டேபிள் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டி பாக்கியம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. விரைச்சு பாக்குறாங்க பாக்கியம். ஐயோ இவ ஒருத்தி விரைக்கு விரைக்கு பாக்குறாளே, இவகிட்ட எப்படி கேட்கறது அப்படின்னு யோசிக்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஏண்டி பாக்கியம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையே என்ன அப்படின்னு பக்கத்துல வந்து கேக்குறாங்க. அது கூட தெரியாம நீ என்னத்தை கிளிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க பாக்கியம். இல்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் கிடையாது, எனத்துக்காக உன் மருமக காலங்காத்தாலேயே தலைக்கு குளிச்சுக்கிட்டு அப்படி ஓடுறவ அப்படின்னு கேக்குறாங்க. எஸ்கே வராங்க. அத்தை இந்த வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேனா, போய் காயெல்லாம் கழுவி நறுக்கி வைங்க, நான் வந்துடுறேன் போங்க அப்படிங்கிறாங்க எஸ்கே. இல்லை பாக்கியம் நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு நீ பதில் சொல்லாமையே இருக்கேன்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. மாமா அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். தினமும் தலைக்கு குளிக்கிறவ இன்னைக்கு என்னமோ புதுசா கேட்குறீங்க. ஓ நீ தினமும் தலைக்கு குளிக்கிறவளா, நான் கூட என்னமோ நினைச்சிட்டேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. என்னமோ நீ என்ன நினைச்சீங்க எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிறாங்க எஸ்கே. எஸ்கே நீ போய் காய்கறி எல்லாம் கழுவி நறுக்கி வை போங்கிறாங்க. இல்லை மாமா ஏதோ கேட்டாங்களே, ஏய் நான் சொல்றேனால நீ போக போறியா இல்லையா அப்படின்னு பாக்கியம் அதட்டுனதும் எஸ்கே போயிடுறாங்க. என்ன திமிர் கூடி போச்சா, யார்கிட்ட என்ன பேசுறோம் எப்படி பேசுறோன்னு கூட தெரியாதா உனக்குன்னு கேட்குறாங்க பாக்கியம். பாக்கியம் நான் என்ன தப்பா கேட்டுட்டேன், ஏதோ ஜகஜமா தானே கேட்டேன், அம்மா சத்த வருத்தத்தில் இருக்காளே இன்னும் சத்த நேரம் உறங்கி இருக்கலாமல்லன்னு கேட்டேங்கிறாங்க. அட தூங்க நாரப்பத்தியை பத்தி எனக்கு தெரியாதா, வெக்கமே இல்லையா உங்களுக்கு, உங்களுக்கு மருமக அவகிட்ட போய் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்குறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா. பாக்கியம் தப்பு தப்பா யோசிக்கிறது நீதான், நான் எதாச்சியை கேட்டதை நீயே தப்பா புரிஞ்சுக்கிட்டு கேட்குற. சரி சரி போய் சூடா ஒரு கப்பு காப்பி எடுத்துட்டு வா போ அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. யோ உனக்கு காப்பி வேணுமா, காப்பில விஷத்தை ஊற்றி கொண்டுட்டு வரேன் சவுந்தரபாண்டிங்கிறாங்க பாக்கியம். இதெல்லாம் நல்லாவே இல்லைங்கிறாங்க. என்னல என்ன பேரையெல்லாம் சொல்றேங்கிறாங்க. ஆமா விளக்கு மத்து கட்டின்னு தான் நான் கூப்பிட்டுருக்கணும், அசிங்க அசிங்கமா நாக்க புடிங்கிற மாதிரி கேட்டிருக்கணும், பேரோட விட்டுனேன்னு சந்தோஷப்படுங்க. காலங்காத்தாலேயே வந்துட்டாரு. அட தூ இதெல்லாம் ஒரு பொழப்பு, பெரிய மனுஷன்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு தலையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அங்கிருந்து போறாங்க. ஓடி போ பாக்கியம் போய்கிட்டு போ, என்னமோ பேசிட்டு போ, ஆனா என்ன விஷயம் தெரியணுமோ அது எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு, எனக்கு அது போதும் இல்ல, தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தானே நான் உங்ககிட்ட வாய் கொடுத்து வாய் பிடுங்கி வாங்கிக்கிட்டேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. முத்துப்பாண்டி தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு அந்த பக்கமா போயிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேத்தையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சவுந்தரபாண்டி. பாக்கி அந்த இடத்துக்கு வந்து சவுந்தரபாண்டிய முறைன்னு முறைக்கிறாங்க. இப்ப தெரிஞ்சு போச்சல்ல, எதாச்சியா கேட்கிறாரா, எதாச்சியா இப்ப தெரிஞ்சு போச்சல்ல உங்க நாத்தம் என்னங்கிறது அப்படிங்கிறாங்க பாக்கியம். பாக்கியம் நீ தப்பா புரிஞ்சுக்காதீங்கிறாங்க. அடைச்சி வாய முடியா, இந்த மாதிரி ஒரு கேவலமான மனுஷனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் கழுவி போயிடும், நெசமாலுமே கை கால் விளங்காம கோணி போயிட்டு ஒரு முருக சத்தியமா சொல்றேன் விளங்காம தான் போவீங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அங்கிருந்து போறாங்க. போடி போ எனக்கு எதுவும் கிடையாது, செந்தூர் முருகனே என் பக்கம் அப்படிங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி தெனாவட்டா பார்த்துட்டு இருக்காங்க. சண்முகம் வீட்டுல சண்முகம் கடையில போன் பண்ணி கடைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஷாம்பு பிஸ்கட்டு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்குறாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் வருதுல்ல, அதனால இதெல்லாம் தான் அதிக வியாபாரம் ஆகும், இந்த பொருளெல்லாம் அதிகமாக வாங்கி வைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்காரு வெங்கடேஷ். சண்முகம் அவங்க கடைக்கு தேவையான பொருளெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது வெங்கடேஷை யாருமே கவனிக்கலையோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக பரணி ஓடி வந்ததும் டே வெங்கடேஷ் காப்பி குடிச்சாரான்னு கேட்குறாங்க. அப்போ கூட சண்முகம் கடையோட பிஸ்னஸ் பற்றியே பேசிட்டு இருக்காங்க. பரணி வெங்கடேஷை கேட்கவும் முடியாமல் சண்முகத்தை கேட்குறாங்க. சண்முகமும் அவங்க ஃபோன்லேயே மும்முரமாக பேசிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க பரணி. சண்முகம் ஃபோனை கட் பண்ணிட்டு என்ன பரணி இன்னைக்கு கோலம் போடாமல் இருக்கீங்கிறாங்க. ஆமாண்டா 16 நாள் ஆகாமல் கோலம் போடக்கூடாது, இதெல்லாம் சம்பிரதாயம்ங்கிறாங்க. கோலம் போடாம இருந்தா அம்மா இல்லைங்கிற நினைப்பே அப்பத்தானே வருது, நெஞ்செல்லாம் அடிக்குதல்ல, கோலம் போட்டா அம்மாவும் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்கிறாங்க சண்முகம். பரணி மாமா சொல்றதும் சரிதான், இந்த சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் நம்மளா பார்த்து உருவாக்கிட்டு தானுங்கிறாங்க வெங்கடேஷ். அவரோட மனசு கஷ்டமா இருக்குதுன்னு நீங்க கோலத்தை போட்டுருங்க, மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும் இல்லைங்கிறாங்க வெங்கடேஷ். சரின்ட்டு போறாங்க. ரத்னா காப்பியோட வர்றாங்க. காப்பியை வாங்கலான்னு ஆசையா கை நீட்டுறாங்க வெங்கடேஷ். ரத்னா கொண்டு வந்ததும் அண்ணனுக்கு தான் முதல்ல கொடுக்குறாங்க. சண்முகத்துக்கு கொடுக்கும்போது முதல்ல மாப்பிளைக்கு கொடுங்கிறாங்க. நான் கொடுக்குறேனே முதல்ல நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ரத்னா காப்பியை சண்முகத்துக்கு கொடுக்குறாங்க. சண்முகம் வாங்கினதுக்கு அப்புறமா வெங்கடேஷ் கொடுக்குறாங்க. வெங்கடேஷ் அதை வேண்டா வெறுப்பா என்னடா பண்றதுன்னு வாங்கிக்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கே சண்முகம் தானே மூத்தவர், அவருக்கு தான் முதல் மரியாதை தரணுங்கிறாங்க. ஆமாமா நீங்க சொன்னாலும் சொல்லினாலும் எங்க அண்ணனுக்கு தான் முதல் மரியாதை நாங்க கொடுப்போங்கிறாங்க ரத்னா. எங்க குடும்பத்துக்கும் எங்களுக்கு எங்க அண்ணன் தான் சாமி, அவங்களுக்கு தான் முதல் மரியாதைங்கிறாங்க.
ஆமா ரத்னா, நீ சொல்றதுதான் கரெக்ட்டுங்கிறாங்க வெங்கடேஷ். ஏய் இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப நம்ம வீட்டுல முதல் மரியாதைன்னு கொடுத்தா வெங்கடேஷ் தான். அவர் தானே இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள, அவருக்கு தான் கொடுக்கணுங்கிறாங்க சண்முகம். ஏதோ கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. ரத்னா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. பரணி கோலப்பொடி எடுத்துட்டு வந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த வெங்கடேஷ் கையில வச்சிருந்த காப்பியை கலார்னு அந்த பக்கம் வீசி ஊத்தி வெங்கடேஷ் டம்ளர் கொண்டு போய் டப்புன்னு வைக்கிறாங்க. ரொட்டுன்னு சத்தம் கேட்டதும் திரும்பி பாக்குறாங்க பரணி. சூடு பத்திலே வெங்கடேஷ் வேணும் இன்னொரு காப்பி போட்டு எடுத்துட்டு வர சொல்லிட்டுமாங்கிறாங்க பரணி. அச்சோ அதெல்லாம் வேண்டாம், காப்பி ரொம்ப டேஸ்டா இருந்தது, அதனால தான் கடன்னு குடிச்சிட்டேங்கிறாங்க. சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வெளியில என்ன பண்றது, இந்த வெறும் வெயில அடக்கவே முடியலையே, என்ன பண்ணனா அடக்கலாம் அப்படின்னு நடந்துட்டு இருக்காங்க. முருகா எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கமா ஐயான்னு வந்து நிக்கிறாங்க. முருகனு தானே கூப்பிட்டேன், சனியை வந்து நிக்கிறானேன்னு திரும்பி பாக்குறாங்க சவுந்தரபாண்டி. கூமட்ட பையில எங்கட வந்தேங்க அப்படிங்கிறாங்க. ஐயா செலவுக்கு பணம் இல்லாம தான் நான் உங்களை பார்க்க வந்தேங்கிறாங்க. மரமாண்ட இந்த வீட்டுல தான் போலீஸ் இருக்கான்ல, முத்துப்பாண்டி வீட்டுக்குள்ள தாண்டா இருக்கான், உன்னைய பார்த்தா உடனே போட்டு தள்ளிடுவான், போடா போங்கிறாங்க. ஐயா செலவுக்கு காசே இல்லைங்க ஐயா. மரமாண்ட என் அவங்கிட்ட சிக்கனே அவ்வளவுதான், உன்னை போட்டு தள்ளிடுவான், முதல்ல இங்கிருந்து போடா, செலவுக்கு மறுபடியும் கொடுத்தனுப்புறேன் போங்கிறாங்க. ஐயா காத்தால இருந்து நான் சாப்பிடவே இல்லை, பகல்ல போனா நம்ம சின்னையாகிட்டயும் இல்ல சண்முகத்துக்கிட்டையும் யாராவது புடிச்சு கொடுத்துருவாங்க, சுத்தமா செலவுக்கு காசே இல்லை, கொடுங்க ஐயா போறேங்கிறாங்க. இல்லையா மரமாண்ட காசு வேணும்னா நேரடியாவா வந்து கேட்பேன், ஒரு போன் பண்ணி என்கிட்ட கேட்க கூடாதா? ஐயா நேத்து தானே நான் போன் பண்ணேங்கிறாங்க. ஐயே நான் தான் மறந்து தொலைச்சிட்டேனே. சரி இரு. எசுக்கி யாருதுன்னு வராங்க. லேலே ஓடு அவன் கண்ணில பற்றாத, ஓடுடா ஓடுங்கிறாங்க. சவுந்தரபாண்டி சொல்ல சனியன் ஓடிட்டாரு. எசுக்கி வந்ததும் யாரதுன்னு கேட்கறாங்க. யாரது? நான் தான் அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. நீங்களா? இல்ல ஏதோ பேச்சு சத்தம் கேட்டுதேங்கிறாங்க எசுக்கி. ஆமா நான் தான் என் கூடயே பேசிட்டு இருந்தேங்கிறாங்க. ஏதோ உங்க கூடயே நீங்க பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா உங்களுக்கு என்ன கோட்டியா பிடிச்சிருக்கு, நீங்களே என்ன மாமா பேசிட்டு இருக்க முடியும்னு கேட்கறாங்க. 1000 விஷயம் இருக்கு, அதை பத்தி உனக்கு என்ன? ஏலே சவுந்தரபாண்டி, ஊர்ல உன் பையன் முத்துப்பாண்டிக்கு பெரிய இடமா வசதியான இடமா பார்த்து பொண்ணு எடுத்திருந்தா உன் சொத்தும் கூடி இருக்கும், நீ இன்னும் பெரிய ஆளா கம்பீரமா ஊருக்குள்ள நடந்திருக்கலாமல்லன்னு எனக்கு நானே பேசிக்கிட்டேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. என்ன முறைக்கிற, வெறுமைய தங்கச்சியை கூட்டிட்டு வந்து ஒரு காப்பிக்கு கூட வெக்கத்து போய் நிக்கிற, இப்படி எல்லாம் சொல்லித்தா எனக்கு நானே ஏசிக்கிட்டேங்கிறாங்க. அதனால என்ன, உங்க மவனுக்கு பெரிய இடமா பார்க்க வேண்டியதானே, நானா வேண்டான்னு சொன்னேன்? ரம்பையோ ஊர்வசியோ மேனகையோ பார்க்க வேண்டியதானே? ஆறு வேண்டான்னு சொன்னா அத்தை கிட்ட கேட்டாலும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நிம்மதியா இருக்குங்கிட்டு போறாங்க. இவ ரொம்ப ஊர்வசின்னு பேசி என்னையே குழப்பி விட்டுட்டு போறாளே, முதல்ல இவளை துரத்தணும்னு போறாங்க சவுந்தரபாண்டி. மறுபடியும் சனியன் வந்து நிக்கிறாங்க. ஐயாங்கிறாங்க. டேய் என்னடா மறுபடியும் வந்துட்டியே, டேய் இப்பதாண்டா எஸ்கி உள்ள போயிருக்கா, பார்த்தான்னா அவ வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிடுவாங்கிறாங்க. ஐயா நீங்க தான் வசனமா பேசிட்டு இருந்தீங்களே, அதையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், சீக்கிரமா பேசி முடிச்சுட்டு எனக்கு பணத்தை கொடுத்தீங்கன்னா பரவாயில்லைங்கிறாங்க. டேய் அவ பாட்டுக்கு வந்தா படப்படன்னு பேசிட்டே இருந்தா, டேய் இப்போ வந்து நீ பணம் கேட்கறியடாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. மறுபடியும் சவுந்தரபாண்டியை சனியனும் பேசுற சத்தம் கேட்டு யாரது அப்படின்ட்டு எஸ்கி ஓடி வந்து பாக்குறாங்க. சவுந்தரபாண்டி மறுபடியும் தனக்கு தானே பேசிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இப்போ உனக்கு மறுபடியும் என்ன வேணும்னு கேட்கறாங்க. நீங்க நிச்சயமா வேத்தாள் கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, எனக்கு சத்தம் கேட்டுது, அதான் ஓடி வந்தேன், யார்கிட்ட பேசுனீங்க சொல்லுங்கன்னு கேட்கறாங்க எஸ்கி. வேத்தாள் பேச்சு கேட்டுதான் வேத்தாள் பேச்சு, அதுக்குள்ள வந்துட்டு ஊனுக்கிட்டுங்கிறாங்க. இல்ல நீங்க என்னமோ மாதிரி முழிக்கிறீங்க, ஏதோ திருட்டுத்தனம் பண்றீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கறாங்க எஸ்கி. இங்க என்னமோ நடக்குது, சொல்லிருங்க உண்மையை சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. ஆமா இங்க ஆடு மாடெல்லாம் நடக்குது, எனக்கு சொல்லுன்னு கேட்கறேன், உங்க செத்து போன ஆத்தால வரப்போறா, மாமா எங்க அம்மாவை பத்தி ஏதாவது பேசுனீங்க நல்லா இருக்காது பாத்துக்கோங்கிறாங்க எஸ்கி. அப்படித்தானே பேசுவேன், அம்மா ஒரு திருடுனால தானே உங்க அம்மா ஜெயிலுக்கு போனா, உங்க அம்மா திருடிதான் கொலகாரி தான் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, இருங்க வரேன்னு சொல்லிக்கிட்டு எஸ்கி அத்தைன்னுக்கிட்ட உள்ள ஓடுறாங்க. என்னது இவள ஆத்தால சொன்னா இவ அத்தைன்னுக்கிட்ட ஓடுறா, ஒருவேளை அத்தையும் ஆத்தாலும் ஒன்னா தெரியுதா இவளுக்கு அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. பாக்கியம் தோசை சுட்டுட்டு இருக்காங்க, செவ்வாழ்னு முத்துப்பாண்டியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க எஸ்கி வந்ததும் அத்தைன்னு அழுகுறாங்க. ஏய் என்னத்துக்கிட்ட இப்படி ஓடி வந்து அழுகுறே, என்னாச்சுன்னு கேட்கறாங்க பாக்கியம். எல்லாம் இந்த மாமா தான் காரணம், அம்மா தான் செத்து போச்சல்ல, செத்து போனவள எதுக்கு இவர் பேசுறாரு, அம்மாவே கேவலமா பேசிட்டு இருக்காருங்கிறாங்க. என்னல நடந்ததுன்னு கேட்கறாங்க முத்துப்பாண்டி. சோறு கலவன தண்ணிய மாட்டு கொட்டாயில ஊத்துறதுக்காக போனேன், அங்க ஏதோ பேச்சு சத்தம் கேட்டு வேற குரல் ஏதோ கேட்டுதேன்னு போய் கேட்டா அதுக்கு என்னென்னமோ பேசுறாரு, எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுறாருன்னு சொல்லிக்கிட்டு அழுகுறாங்க எஸ்கி. நாசமா போன மனுஷன், இந்த மனுஷனுக்கு கோட்டி தான் பிடிச்சிருக்கு, இந்த ஆள் நம்ம குடும்பத்தை விளங்க விடவே மாட்டார் போல இருக்குதுங்கிறாங்க பாக்கியம். அத்தே சத்தியமா சொல்றேன், அந்த இடத்துல வேறொரு ஆளோட பேச்சு சத்தம் கேட்டுதுங்கிறாங்க எஸ்கி. அதுவும் ஆம்பளை குரல், அதையே என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு கேட்கறாங்க எஸ்கி. ஆமா ஆம்பளை குரலா, முட்டை ஓட்டு அதையே மறைக்கணும்னு கேட்கறாங்க சிவபாலன். என்ன அர்த்தம் தெரிஞ்சுதாங்கிறாங்க. டே என்னடா அர்த்தம், எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க முத்துப்பாண்டி. நீ எல்லாம் ஒரு போலீஸ், மறைக்கிற ஒரே ஆளு அந்த சனியன் தானே, அப்ப அந்த சனியன்கிட்ட தான் பேசிருக்கணுங்கிறாங்க சிவபாலன். அநேகமா அந்த சனியன் தான் வந்திருக்கணும், அப்ப ஏன் அதை மறைச்சு நசுக்க பாக்குறாருன்னு எனக்கு புரியலைங்கிறாங்க. தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ளே வந்திருப்பான்னு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு முத்துப்பாண்டி வேகமா போறாங்க. சவுந்தரபாண்டி சனியனுக்கு பணத்தை கொடுத்துட்றாங்க. ஐயா நான் வந்தது பரவாயில்லையாங்கிறாங்க. டே நீ வந்தா தாண்டா நீ இருக்கிறியே இல்லையாங்கிறது எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சரி சீக்கிரம் போன்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்துப்பாண்டி துப்பாக்கியோட வந்துட்டாங்க. நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க. தப்பிச்சு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சனியன் கையில கத்தி எடுத்து சவுந்தரபாண்டி கழுத்துல வச்சிடறாங்க. யா கிட்ட வந்தீங்க உங்க அப்பா கழுத்தை அறுத்துருவேங்கிறாங்க சனியன். ஏ பாண்டி
சனியா அந்த ஆள் கழுத்தை அறுத்தாலும் பரவாயில்ல, நீ சுட்டு தள்ளுங்கிறாங்க பாக்கியம். ஏண்டி நான் உன் புருஷன்டி, என் கழுத்தை அறுத்தா உன் தாலி அறுத்த மாதிரிங்கிறாங்க சௌந்தரபாண்டி. முட்டை ஓட்டு தாலிங்கிற ஜெயிலேருந்து எங்க அம்மா வெளியே வரணுங்கிறதா எங்களோட ஆசைங்கிறாங்க சிவபாலன். கரெக்டா சனியனை பார்த்து சுடுங்கிறாங்க. மத்தவங்க சுட்டா தான் ஜெயிலு தண்டனை எல்லாம். போலீஸ் சுட்டாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமா அவார்டு தான் கொடுப்பாங்க. இதுலயும் பெத்தவரை சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் பெரிய அவார்டாவே கொடுப்பாங்கிறாங்க எஸ்கி. ஏ பாண்டி காப்பாத்து காப்பாத்து, இல்லை சனியா விட்டுடாங்கிறாங்க சௌந்தரபாண்டி. பாசம் தடுத்ததுன்னா துப்பாக்கி என் கையில கொடுங்க, நான் சொல்றேங்கிறாங்க. உசாரா சௌந்தரபாண்டிய முத்துப்பாண்டி மேல தள்ளி விட்டுட்டு ஓட்டம் பிடிச்சிடுறாங்க. இந்த பக்கமா எல்லாரும் சுதாரிச்சுக்கிட்டு பார்க்கும்போது அந்த பக்கம் சனியனை காணா. ஐயோ சனியை ஓடிட்டாங்கிறாங்க பாக்கியம். சனியன் செவுத்தொட்டி ஒழிச்சுக்கிறாங்க. முத்துப்பாண்டி அங்கங்க தேடி பார்த்துட்டு சே தப்பிச்சிட்டியாடா சனியா, பாத்துக்கிறேன் போன்ட்டு போறாங்க. அப்பாடா தப்பிச்சுண்டா சாமின்னு பெருமூச்சு விடுறாங்க சனியன். வெங்கடேஷ் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா வந்திருக்காங்க. அம்மா எப்போ வந்தேன்னு கேட்கறாங்க. அப்பவே வந்துட்டேன்ப்பா, நீ ஸ்கூல் விட்டு வரட்டணும், நீ பார்த்துட்டு போலான்னு இருக்கேங்கிறாங்க. ரத்னா நீ கேட்ட பையிலெல்லாம் இதுல இருக்கு, நீ சைன் பண்ணன்னு கொடுக்குறாங்க. ரத்னாவுக்கு நீ தான் எல்லா வேலையும் பாப்பே போல இருக்கு, எங்களை எல்லாம் மறந்துட்டியான்னு கேட்கறாங்க. ஒரு தடவை கூட எங்களை எட்டி பார்க்கலையே, அதனாலதான் நான் கேட்டேங்கிறாங்க. அம்மா நானும் இதே ஊர்ல தானே இருக்கேன், நான் எப்படி மறப்பேங்கிறாங்க. எப்போ வேணாலும் நான் உங்களை வந்து பார்ப்பேன், ரொம்ப அவசியம்னா ஃபோன் பண்ணி பேசிக்க போறோம், நேரா வந்துட போறேன், ரொம்ப ஏதோ பேசணும்னு பேசாதமாங்கிறாங்க. நீங்க ப்ரெஷர் பை வாங்க, நான் காப்பி எடுத்துட்டு வரேங்கிறாங்க. பரணி இல்ல அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாங்க, வெளியில இருந்து பார்க்கும்போது வீடு பெருசா தெரியுது, ஆனா உள்ள வந்து பார்த்தா சிறுசா இருக்குதேங்கிறாங்க. வெங்கடேஷோட ஒரே ஒரு ரூம் தான் இருக்கான்னு கேட்கறாங்க. ஆமாமா அந்த காலத்துல கட்டின வீடு, பிரைவேசி எல்லாம் பார்க்காம கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. பரணி அந்த ரூம்ல தான் வெங்கடேஷ் படுத்துக்குவானான்னு கேட்கறாங்க. இல்லம்மா நான் மாமாவுக்கு பக்கத்துல பாய் போட்டு கீழே படுத்துக்குவேங்கிறாங்க வெங்கடேஷ். ஓ அப்படியாப்பா, அப்ப பிள்ளைங்க எல்லாம் எங்க படுத்துக்குவாங்க, அந்த ரூம்லயேன்னு கேட்கறாங்க. ரத்னா நீ எங்க படுத்துக்குவேன்னு கேட்கறாங்க. ரத்னா இதெல்லாம் ஒரு கேள்வியாங்கிற மாதிரி பாக்குறாங்க. வெங்கடேஷோட அம்மா பாசமாவோ இல்ல அக்கறையாவோ கேட்க வரல, ஏதோ குத்தி கட்டி தான் பேசுறாங்கன்னு ரத்னா புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன நடக்குது நாளை பார்க்கலாம்.